வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம எந்த செய்திகளையும் பார்க்க போறதில்ல. குறிப்பா இந்த வீடியோவ நம்ம ரிட்டல் ஆப்ஷன் சேனல்லயே பார்க்க போறதில்ல. நம்ம பார்க்க போறது ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல தான் பார்க்க போறோம். ஏன்னா, புதுசா இந்த இடத்துல இத பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு சடனா இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது ஏற்பட்டது. அதனால சரி இத ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பா சரி இத இங்க போஸ்ட் பண்றேன். நீ இன்னும் யுஎஸ் மார்க்கெட் பற்றியான அப்டேட்டே ஷேர் பண்ணலையே அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம். யுஎஸ் மார்க்கெட் அப்டேட் அடுத்து ஒரு 4 மணி அந்த ஒரு 4 இல்ல ஒரு 5 மணில நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அங்கேயும் சில முக்கியமான விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேத்தே போட வேண்டியது. கொஞ்சம் முடியல. அதனால அப்டேட் பண்ணல. இன்னைக்கு கண்டிப்பா அந்த அப்டேட்ட போஸ்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் நம்ம ஒரு 4 டூ இல்ல ஒரு 5:00 பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ரீட்டெயில் ஆப்ஷன்ல நம்ம இன்னைக்கு ஈவினிங் வீடியோ செக் பண்ணலாம். மார்க்கெட் அப்டேட் பற்றி அண்ட் செய்திகள பற்றி பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கால் கிடையாது. இல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ இத வச்சு நீங்க பேஸ் பண்ணி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதில்ல. இது என்னன்னா, ஜஸ்ட் என்னுடைய ஒரு பிளானு. இப்படி பண்ணலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மாறா, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக இத நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே தவிர, இத வச்சு நீங்க இந்த பங்குகள தான் நீங்க வாங்கணும். இத வச்சு தான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. நீங்களும் அத பின்பற்றக்கூடாது. நீங்க இந்த ஐடியாவ எடுத்துட்டு, ஒரு ஜெனரிக் ஐடியாவ எடுத்துட்டு, அத பேஸ் பண்ணி உங்க திட்டத்த நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும்ன்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் நம்ம இப்ப என்னன்னுட்டு. ஃபர்ஸ்ட் இந்த பிளான் கிரியேட் ஆறதுக்கான ரீசன் என்னன்னா, நேத்து யோசனையில இருக்கும்போது எனக்கு வந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ரிட்டெயில் ஆப்ஷன்ல. என்னன்னா, ஸோ எனக்கு ஒரு இஎம்ஐ கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த இஎம்ஐய எங்கேயாச்சும் பார்க் பண்ணணும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அதில போடணும். அத பற்றி நான் தேடிட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ சரி எதுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு, நம்மளே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. என்னடா நீ அசால்ட்டா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி தோணலாம். ஆனா, நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸாட்டலாம் நம்மளால போட முடியாது. அது ரொம்பவே கடினம் தான். இருந்தாலும் ஓரளவு ஒரு பிளான நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு காலமா நான் பார்க்குறேன். ஸோ வயசும் நமக்கு இருக்கு. இந்த டைம்ல நம்ம கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணனா, சேவிங் ரேஷியோ நல்லா இருக்கு. இப்ப ஒரு ட்ரையல் பேஸ்ல நம்ம பண்ணி, மேபி அது ஒரு சக்சஸ நமக்கு குடுத்ததுன்னா, ஃபியூச்சர்ல இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. அதனால சிம்பிளா ஒரு 15Kக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான நான் கொண்டு வந்திருக்கேன். 15K அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மணி இல்ல. பலருக்கும் அது தெரியும். ஏன்னா, நம்ம தொடர்ந்து 15K அப்படிங்கிறத போட்டோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,80,000 ஒரு வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருவோம். 1,80,000ங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பணமா தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு போர்ட்ஃபோலியோவ நம்ம ஜஸ்ட் ஒரு நான் நிஃப்டி கூட தான் கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும் இருக்கேன். இத பற்றி நம்ம டக்கு டக்குன்னு பார்ப்போம். விரைவில் நான் இத எப்படி உங்க கூட கன்வே பண்ண போறேன். இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எந்த வகையில அப்டேட் பண்றதுங்கிறத நான் பொறுத்திருந்து பார்க்குறேன். ஆனா, இதுக்கு நீங்க குடுக்கக்கூடிய ஆதரவ பொறுத்து தான். இத பண்ணலாமா? இத ஷேர் பண்ணலாமா? நான் பண்ணுவேன். ஆனா ஷேர் பண்ணலாமா? மந்த் ஆன் மந்த் இல்ல வீக் ஆன் வீக் இல்ல குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்கா ஷேர் பண்ணலாமாங்கிறது நீங்க குடுக்கக்கூடிய ஆதரவ பொறுத்து தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா, நான் இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் அண்ட் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் வருஷத்துக்கு ஒருக்கா ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னானோ, அதே மாரி இதையும் வருஷத்துக்கு ஒருக்கா ஷேர் பண்ணிட்டு போயிருவேன். உங்க ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து லேர்ன் பண்ணணும்னு நெனச்சா, இத மாரியான ஒரு விஷயத்த அ என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம நண்பர்கள் எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அது எக்ஸ்டெண்டடா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போதைக்கு என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். அதிகப்படியா ஒரு முன்னுரைய நம்ம குடுத்தாச்சு. இப்போதைக்கு ஒரு 15K அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுல சில லார்ஜ் கேப் பங்குகள போடுறதுக்கான ஒரு சரியான நேரமா மார்க்கெட் இப்போ நமக்கு ஏற்படுத்தி குடுக்குது. நிஃப்டியும் கணிசமா ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. 23,000க்கு கீழ நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பல லார்ஜ் கேப் பங்குகள் நல்ல சரிவ குடுத்துட்டு இருக்கு. இந்த 15K அப்படின்ட்டு இல்லாம, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் கொஞ்சம் போடுறேன். அது எந்த ஃபண்டுன்னு தெரியும். அதுபோக பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போடுறேன். இது எந்த அளவு வெற்றியை குடுக்கும், இல்ல ஒரு படுதோல்விய எனக்கு குடுக்குமா அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட எனக்கு ஏற்படல. இது ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக தான் நான் பண்றேன். இதுல நான் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன்னா, 50% பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோவ தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பங்குகள போர்ட்ஃபோலியோக்குள்ள ஆட் பண்ண போறேன். பேலன்ஸ் 50% பார்த்தீங்கன்னா,
ரிஸ்க்குக்கு ஏத்த ரிவார்ட் அப்படிங்கிற மாரியான பங்குகள வந்து நான் ஆட் பண்ண போறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்குகள். அதுவும் தரமான ஒரு பங்குகளா தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு 20% மேபி வேணா ஒரு ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எப்படி வேணா வந்து மாறலாம். சில பங்குகள் திவால் கூட வந்து ஆகலாம். இந்த மாரியான ஒரு விளைவுகள் எல்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து தயாரா இருக்கேன். எனக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ அதில முன்னோ ஒரு 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 ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம சில பங்குகள் வந்து ஒரு 5 பங்குகள் வந்து லார்ஜ் கேப்ல நான் தேர்வு செஞ்சிருக்கேன். 1 டிசிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. திரும்ப ஏன்டா இருக்கிற பங்க வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து ஒரு புது போர்ட்ஃபோலியோ. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச்மார்க்கிங்காக நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஃபியூச்சருக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது என் கண்ணுக்கு பட்ட ஒரு பங்கு, ஃபர்ஸ்ட்டு பங்கு டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் நல்ல ஒரு சான்ஸா வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பங்க வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல ஒரு பேஸ்மென்ட்காக வந்து நான் இத சூஸ் பண்றேன். 2வது HDFC நம்ம தலைவர். ஸோ HDFC எல்லாம் ஒரு காலத்தில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா ரிட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்க. ரிட்டர்ன் ஒண்ணுமே இல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தாலும் எனக்கு எந்த ரிட்டர்னும் வந்து கிடைக்கல. ப்ராஃபிட்ல இருந்தாலும் கூட ரிட்டர்ன் இல்ல. ஆனா இப்போ பங்கு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே இடத்துக்கிட்ட நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்தராவும் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கான ஒரு முயற்சிய தான் எடுப்பேன். ஆனா லாங் டெர்ம்க்கு இப்ப இருக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் திரும்ப கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா, ரொம்ப ஓவர் வேல்யூட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த வங்கி பங்குகள் எல்லாம் அருமையான இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி தனியா ஒரு வீடியோல கூட செப்பரேட் பண்ணியிருந்தோம். ஸோ, அதனால சாய்ஸா பார்த்தீங்கன்னா, எனக்கு HDFC பேங்க் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து இருக்கு. ஸோ, ரிலையன்ஸ்ல தான் அந்த அளவுக்கு இறக்கமே இல்லையேப்பா! எதுக்கு ரிலையன்ஸ் அப்படின்ட்டு கேள்விகள் வந்து கேட்கலாம் நண்பர்கள் கிட்ட இருந்து. பட் இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் பேஸுக்காக அதுவும் இல்லாம எனக்கு இந்த ரிலையன்ஸோட பிஸ்னஸ்லாம் அ ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்டடா வந்து இருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சிய லாங் டெர்ம்ல குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரிலையன்ஸ்ல இருக்கிறனால, ரிலையன்ஸ்ல வந்து அக்யூமுலேஷன டெஃபினட்டா வந்து நான் புது போர்ட்ஃபோலியோக்கும் பண்ணுவேன். அடுத்தது ஐடிசி கார்வோ. ஸோ ஐடிசி கார்வோ பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு அடி வாங்கி கீழ வந்து தவண்டுட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் கிட்டத்தட்ட 40% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. ஸோ இதுக்கு மேல என்னங்க வேணும் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இதையும் வந்து நான் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஜெயிண்டான இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இந்துஸ்தான் யூனிலிவரும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கு நான் ரெடியா வந்து இருக்கேன். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சரிவா வந்து குடுத்துருக்கான். ஸோ இத பத்தியும் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பெரிய ஒரு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஸோ இப்போ 2 எஃப்எம்சிஜி உள்ள வந்து என் போர்ட்ஃபோலியோ ஆட் ஆக போகுது. ஸோ அது போக எஃப்எம்சிஜியும் உள்ளடக்கிய அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், டெலிகாம் செக்டார் இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோக்குள்ள இடம்பெற போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ஐடி கம்பெனியும் இடம்பெற போது. பேங்கிங் பங்கும், வங்கி பங்கும் வந்து இடம்பெற போகுது. ஸோ இத வந்து முதல் கட்டமா நான் பை பண்றதுக்கு, அதாவது முதல் கட்டமா என் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 10K இதுக்கு வந்து ஒதுக்கிருவேன். ஸோ இந்த 10Kல பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் கேப் பங்குகள வாங்கி போடுவேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 3000 இல்லன்னா ஒரு ரூ. 2500 இத வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த நல்ல ஒரு குரோத் குடுக்கக்கூடிய, ஸோ வளர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய பங்குகளா பார்த்து, அதுவும் நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்கக்கூடிய பங்குகள ஆட் பண்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்குன்னு அதெல்லாம் நல்ல வளர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல. மேபி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நான் பண்ண போற விஷயங்களா வந்து அதுல அமைய வந்து போகுது. ஸோ இந்த மாரியானதையும் ஆட் பண்ணுவேன். மேபி திடீர்னு ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுதுன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரூ. 2500 இல்ல 2000 தூக்கி அகைன் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போடுறதுக்கு வந்து பிளேஸ் பண்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து லார்ஜ் கேப் ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது, ஒரு டிப் நடக்கும்போது லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணுவேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, பங்குகள் ஆட் ஆகும். இந்த போர்ட்ஃபோலியோல இப்போதைக்கு நான் ஒரு 5 ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பா ப்ளூ சிப் பங்குகள் பற்றி. ஆனா, இதுல வெறும் 5 பங்குகள் மட்டும் தான் இருக்க போகுதான்னு கேட்டா, ஸோ டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ 5 பங்குகளையும் தாண்டி இன்னும் வேற வேற பங்குகள் ஆட் ஆகலாம். ஸோ ஆட்டோ செக்டார் பங்கு ஆட் ஆகலாம். இல்ல பேங்க் செக்டார்லயே வேற பங்கு ஆட் ஆகலாம். ஸோ இந்த மாரி பல பங்குகள் ஆட் ஆகும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 ஸ்டாக், 20 ஸ்டாக் கூட வந்து ஆட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பல பேர் கேட்கலாம், "எதுக்கு இவ்வளோ ஸ்டாக் 15,000 வச்சுட்டு?" அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து 15,000 வச்சு ஒரு 20 ஸ்டாக்லாம் நம்ம வந்து தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெரிய அளவுக்கு நம்ம முதலீடு பண்ண முடியாது. கணிசமான குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இருக்காது. பட் இருந்தாலும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தானே. ட்ரையல் என்ன வச்சே நான் வந்து பண்றேன். ஸோ இதில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் நான் திரும்ப வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ட்ரையல் ரன். இந்த ட்ரையல் ரன்ல நான் வந்து ஓடப்போறேன். ஸோ இது எனக்கு வெற்றியை குடுக்குமா? இல்ல போட்டு படுக்க வைக்குமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ விரைவில் நம்ம பார்ப்போம். ஒரு அடுத்து நான் வந்து 2 புரோக்கர வந்து சூஸ் பண்ணலாம்னு
பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு Zerodha வாய்ப்பே வந்து இல்ல. இல்ல கேட்டு பார்க்குறேன். வேற எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கேட்டு பார்ப்பேன். இன்கேஸ் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா, அந்த Zerodha அக்கவுண்ட்ட வந்து யூஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த இது ஸோ எம் ட்ரேடா? எம் ஸ்டாக்ன்னு நெனைக்கிறேன். எம் ஸ்டாக் அப்படி இல்லைன்னா, அலைஸ் ப்ளூ இது 2யும் வந்து சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ் ஃப்ரீ வந்து இருக்கு. ஸோ எனக்கு கண்டிப்பா புரோக்கரேஜ் ஃப்ரீ தான் வேணும். புரோக்கரேஜ் எல்லாம் நம்மளால வந்து பே பண்ண முடியாது டெலிவரி ட்ரேடுக்கு. ஏன்னா, நல்ல நமக்கு புரோக்கரே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா டெலிவரிக்கு குடுக்குறாங்க. அதனால நான் அதத்தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த புரோக்கரேஜ்க்கு ரூ. 5 ரூ. 10 குடுக்குறதுல எனக்கு துளி கூட வந்து விருப்பம் இல்ல. அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் எனக்கு தேவையும் வந்து இல்ல. "ஓ என்னங்க ரூ. 5 குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னுலாம் கேட்டா, தாராளமா நீங்க குடுத்துட்டு போங்க. நான் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம பல விஷயங்கள வந்து பார்த்திருப்போம். கேள்விகள் இருந்ததுன்னா, அந்த கேள்விகள கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ அந்த கேள்விகள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வெளிய வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அத நம்ம மற்ற நண்பர்கள் கூடயும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்து நம்ம ஈவ்னிங் குளோபல் மார்க்கெட் அப்டேட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!